நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தஞ்சை மண்ணில் போய் தன்னுடைய மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு. அங்க தொடர்ந்து எப்படிலாம் பேசுறோம், அதே மாதிரி திமுக மீது இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி பேசியிருக்கிறாரு. எப்படி சார் பாக்குறீங்க? நம்பர் 1, இந்த தேர்தலுக்கு அவர் தயாராயிட்டாருன்றதுக்கு அடையாளமா தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க ஒன் பை ஒன்னா அறிவிச்சிருக்காரு. அடுக்கி பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 2, 3. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா வழக்கமா கட்சிகளை பற்றியும் அரசியல் பற்றியும் பேசுவாரு. குறிப்பா ஆளுகிற திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை கடுமையான விமர்சனங்களும் முன்வைப்பார். இந்த முறை அதோடு நிற்காம எந்தெந்த பகுதிக்கு போனா அந்தந்த பகுதி மக்களை பற்றி எல்லாம் பேசக்கூடியவரை இந்த முறை தேர்தல் வாக்குறுதிகளாக சிலது சொல்லியிருக்காரு. அதை கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், வழக்கம் போல திமுக விமர்சிக்கும் போது அதிமுகவும் மறைமுகமாக சுட்டி காட்டுகிறார். அதை அவர் பேசுகிற பேச்சில் நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா ஒன்று நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இருக்கணும் அப்படின்ற 2 பேருக்கு வச்சுருக்காங்க. அதாவது ஒன்று திமுக அல்லது நான் நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லிட்டு அதில் ஒன்று சொல்கிறாரு. அவங்க எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. நாங்கள் பழி போடுவோம் அப்படின்னு அவங்க என் மேலே, அதாவது விஜய் மேலே பழியை போடுவாங்க இவங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா யாரை பழி போடுறாங்க? நம்ம யூகத்தில் நேரடியாக இல்லாட்டவும் யூகத்தின் அடிப்படையில் பேரை சொல்லலை. திமுகவை நேரடியாக சொல்றாரு, ஸ்டாலின் பேரை நேரடியாக சொல்றாரு, முதலமைச்சர்னு நேரடியாக சொல்றாரு, ஆட்சியாளரை பற்றி நேரடியாக சொல்றாரு. ஆனால் மற்றவர்களை சுட்டி காட்டும் போது அப்படி சொல்றதில்லை. ஒரே ஒரு பாஜக ஆளுன்னு சொல்றாங்க, அதுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா திமுக அதிமுக 2த்தையும் சாக்க ஆரம்பிச்சிட்டாரோ என்கிற நமக்கு தோணுது. இது 2வது. 3வது, இந்த முறை வேற எந்த விஷயங்களும் சென்சிட்டிவான விஷயங்கள் எதுவும் தொடரல. அவரோட பர்சனலாக சில விஷயங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் இயல்பாக தான் பேசியிருக்காரு. ஆனால் ஜனநாயகன் படத்தை பற்றியும் பேசியிருக்காரு. அதில் முதலமைச்சர் கருத்து சொல்லியிருக்காரு. எப்படியோ பட்டும் படாமலும் பூசி மூழ்கி இருக்காரு, இருந்தாலும் வரவேற்கிறேன் மாதிரி சொல்லிட்டார். ஜனநாயக படம் பிரச்சனையில் ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது வியப்பாக இருக்கு. டெல்லி கிரிக்கெட் டீமில் கூட டெல்லியை தமிழ்நாடு வெல்லலை அப்படிங்கிறார். அது என்ன மீன் பண்ணுறாருன்னு தெரியும். டெல்லியை எதிர்த்து நாங்கள் எங்களுக்கும், அதாவது திமுக பிரச்சார மேடைகளில் என்ன சொல்லுதுன்னா, இனி தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் போராட்டம், அதாவது என்டிஏக்கும் தமிழக திமுகவுக்கும் போர் அப்படிங்கிற மாதிரி நேரேட்டிவ் செட் பண்றாங்க. அதை சுட்டி காட்டுகிறவர், நீங்க டெல்லி எப்போ வெல்ல முடியும்? நீங்க டெல்லி கிரிக்கெட் டீமை டெல்லியை தமிழ்நாடு வெல்லாது அப்படின்னா அவர் எதை மீன் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ காம்ப்ரமைஸ் பண்றாரா பாஜகவோடனா? அது நேரடியாகவும் இல்லை. ஆனா ஒண்ணு கவனிக்கிறோம், விஜய் கலந்து கொண்ட இதுவரையிலான எல்லா கூட்டத்திலையுமே திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு. தீய சக்தியெல்லாம் சொல்லியாச்சு. நாங்கள் தான் தூய சக்தி, அவங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆர் இவ்வளோ கடுமையாக சொல்லும்போது ஏன் சொல்கிறாங்கன்னு நினச்சா, நான் இப்போதான் சொல்கிறேன் அப்படின்னு ஈரோட்டில் கூட சொன்னார். அது ஒன்று. அதிமுக ஓரிரு முறை சொல்லியிருக்கார், இன்றும் மறைமுகமாக சொல்லியிருக்காருன்னு நாம் புரிஞ்சுக்கணும். அதுவே நம்ம யூகத்தின் அடிப்படையில். அது பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் எல்லா கட்டத்திலையுமே விமர்சிக்காத ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி. இன்று வரையில் நான் ஏன் சொல்றேன்னா, இன்று காங்கிரஸுக்கு திமுகவுக்கான கூட்டணி தொடருமா முறியுமா என்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. அநேகமாக நான் அறிந்தவரை எனக்கு கிடைச்ச தகவல் படி அநேகமாக இந்த கட்சி கூட்டணி தொடரும் அப்படின்னா. ஏன்னா சிதம்பரமும் செல்வ பிறந்தகை வந்திருக்காரு. குறிப்பாக சிதம்பரம் செல்வ பிறந்தகை கூட அவர் வீட்டு ஃபேமிலி கல்யாணம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ரொம்ப சிதம்பரமே வந்துட்டார். என்ன காரணம்னா, சிதம்பரம் தமிழ்நாட்டு தலைவர் மட்டும் இல்லை, தேசிய தலைவர். ஸோ அவர் நேஷனல் லீடர்ஸை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவார். அப்போ அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கு.
ஆகையினால் அவர் வந்துட்டாருறதுனால இது வந்து பிரச்சனை பழைய நிலைவே தொடரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இனிமே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உண்டான உறவு நீடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஒட்டி அடுத்த கூட்டத்தில் அவர் கருத்து சொல்லுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அநேகமா தாவேகா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா நெருங்கி வந்தா எப்படி கிரீஷ் சோடங்கர் மாதிரி அவங்க சொல்றாங்களோ அது மாதிரி நடந்தால் தொடர்ந்து காங்கிரஸை விமர்சிக்க தவிர்ப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி செட் ஆயிடுச்சுன்னா முந்தைய நிலையை தொடருமே. ஆனால் அநேகமாக அவர் காங்கிரஸை பற்றி என்ன புரிதல் வச்சிருப்பாரு, காங்கிரஸை பற்றி அவர் பார்வை என்னன்னு தெரியல, இதுவரையில் தெரியல. அதனால் அது பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு முழுக்க முழுக்க திமுகவை வழக்கம் போல விமர்சிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 நாட்கள் இன்றைக்கு தான் நாளேடுகள் வந்து நேற்று திடீரென்று ஓய்வு பெற்ற இந்த முதியோருக்கான உதவித்தொகையெல்லாம் சொல்லியிருக்காரு. சில தினங்களுக்கு முன்பு பெண்களுக்கான 5000 ரூபா சொல்லி அது வந்து கோடை விடுமுறைக்கு சிறப்பாலாம் போட்டு என்னென்னமோ பண்ணி இது பண்ணியிருக்காங்க இல்லையா. திடீர் வாக்குறுதிகளில் பணத்தையே போட்டாங்க, அக்கௌண்ட்டில் போட்டாங்க. இதை வந்து அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். விமர்சிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, பெரிய பெரிய திட்டங்களை ஆட்சிக்கு வந்தவுடனே ஆரம்பிக்க மாட்டாங்க. 4 வருஷம் இருந்துட்டு சும்மா இருந்துட்டு தேர்தல் நெருங்குற சமயத்தில் இந்த மாதிரி திட்டங்களை வந்து அறிவித்து இது பண்ணுவாங்க. இது இவங்களோட உத்தி. அப்போதான் நம்ம தேர்தலில் எதிர்கொண்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் தாவேக ஆட்சி அமைக்கும் போது அவர் ஆட்சி அமைக்கும்னு உறுதியாக இருக்கார். அதில் வந்து இப்போ பட்டுலாம் இல்லை. தாவேக ஆட்சி அமைத்தால் பெரிய திட்டங்களை உடனடியாகவே தொடங்குவோம், 5 ஆண்டுகளுக்குள்ள அதை நிறைவேற்றுவதற்கான பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இது ஒன்று அவர் சொல்ற பிராமிஸ் வாக்குறுதிகள், இது முக்கியமானது. அப்புறம் வந்து நீட்டு போன்ற திட்டங்கள், அதாவது கடுமையாக விமர்சிக்கிறது. எது நம்மளால முடியலையோ அதெல்லாம் வந்துட்டு ரகசியம் தெரியும்னு கையெழுத்து நீட்டை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. நாம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு 5-6 வாக்குறுதிகள் சொல்கிறார்ல. அதில் ஒரு சில விஷயங்களை நல்லா கவனிக்கணும். கொள்முதல் விலை இந்த சொன்னபடி செய்வோம். அப்புறம் நெல் வந்து வீணாகாமல் கிடங்கில் வைக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்ப்போம். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு சார்ந்த பல்வேறு திட்டங்களை சொல்லிட்டு கொள்முதல் ஏற்றி இறக்குவதற்கான கமிஷன்லாம் இவங்க ஆட்சியில் நடக்கிற மாதிரி நடக்காது அப்படின்னா பல விஷயங்கள் சொல்லிட்டு 5 ஏக்கர் நிலமுள்ள விவசாயிகள், 5 ஏக்கர் வரையில் இருக்கிறவங்களுக்கு பயிர்க்கடன் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டு இதுக்கு இந்த மாதிரி கடன் நலத்திட்டங்கள் குறித்து ஆராய்ந்து பரிசீலித்து என்ன வகையில் செய்ய முடியும் அப்படி செய்வோம் அப்படின்ற வாக்குறுதிகளை வந்து டைரக்டா திமுக வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியங்களுக்கு தெரியும், அதை காட்டுவோம் அப்படின்னு 5 வருஷமா இது பண்ணிட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாம எந்த திட்டத்தை செய்யறதா இருந்தாலும் அதுக்குரிய குழு அமைச்சு உரிய சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி பார்த்து அதுக்கேற்ப நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. எல்லாத்தோட இவர் சொன்ன வாக்குறுதியில ஒன்று வந்து ரொம்ப பாராட்டத்தக்கதா நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது விவசாயிகள் 2 ஏக்கர் நிலமுள்ள விவசாயிகள், சின்ன விவசாயிகள், அவங்க குடும்பத்தில் கல்லூரி போகாதவர்கள், பட்டப்படிப்பு படிக்காதவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் மருத்துவம் அல்லது அரசு கல்லூரிகளில் மருத்துவம் அல்லது பொறியியல் படித்தா அவங்களோட முழு படிப்பு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். தாவேகா ஆட்சியிலே அதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கேட்சியாக இருக்கும், அதாவது மக்களை வசீகரிக்கக்கூடிய திட்டமாக இருக்கும். ஒன்று. ரேஷன் விஷயத்திலேயே ஒரு சில கருத்துக்கள் வரவேற்கத்தக்கதா நான் பார்க்குறேன். அதாவது 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு கடைங்கிறார். அது எப்படி சாத்தியம்னு சொல்லல. ஏன்னா நமக்கு இடமே கிடையாது. பல இடங்கள்ல ரேஷன் கார்டுக்கு சொந்த இடமே கிடையாது, வாடகை இடத்துல இருக்காங்க. இங்கே இன்னைக்கு இருக்கும் 10 நாள் கழிச்சு மாறுற சம்பவங்கள்லாம் உண்டு. ஆக அதை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியாது. அதே சமயத்தில் அரிசி நீங்களா மற்ற பொருட்களாம் பேக் பண்ணி தரப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி பல திட்டங்கள் வந்து
மீனவர் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றார். பல வாழ்வாதாரமான பிரச்சனைகள் சொல்றார். இந்த உரையில் சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கு. அதை அவர் எப்படி எடுத்து போறாரு, அதற்கான திட்டங்கள் என்ன வச்சிருக்காருன்னு பார்க்கணும். ஓகே சார். இப்படி அவருடைய அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதா இருந்தாலும் கூட அதிமுக திமுகவுடைய அந்த அறிக்கைகள் பரவலா பேசப்படுது களத்துல இது எடுபடுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இதை அடுத்தடுத்து முன்னெடுத்து செல்லணும், அப்பதான் எடுபடும். ஏதோ இந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் மட்டும் பேசிட்டா போறது. இதை மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லப்போ தேர்தல் அறிக்கையை தயாரிக்கணும். அதுக்கு என்னென்ன இப்ப தேர்தல் அறிக்கையை எடப்பாடி அமைச்சர் சொன்னாரு. மக்கள் இந்த நிருபர்கள் என்ன கேட்டாங்க, இது எப்படி ரிசோர்ஸ் என்னன்னு கேட்டாங்க, எப்படி பணம் இங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சொல்வதற்கு அவர்கிட்ட சில விஷயங்கள் இருக்கணும். எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. இதே தேர்தல் அறிக்கையை அச்சடிச்சு மக்கள் பத்திரிகையாளர் கையில கொடுக்கறது மட்டும் இல்லை, அறிவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பொது மேடைகளில் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பு இதை தரும்போது சில கேள்விகளை எதிர்கொள்ள நேரும். அப்ப என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாங்க, பதில் சொல்லிட்டாரு. நாங்கள் உரிய வகையில் எப்படி நிபுணர் குழு அமைச்சு உரிய வகையில் பார்த்து என்ன மாதிரி வரிகள் விதிக்கணும்னு பார்த்து ரிசோர்ஸை பெருக்கும் சொல்லியிருக்காரு. அதுவே நம்ம அது மற்ற அந்த டிபேட் போல ஏதோ ஒரு பதில் சொல்லுது. இது மாதிரி அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு காத்துட்டு இருக்கணும். அப்போதான் இது இந்த மாதிரி வாக்குறுதிகள் தயாரிச்சதுல அவர் எந்த அளவுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில விஷயங்கள்ல கடல், அதாவது மீன் வளத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் பொறுத்தவரையில் கடல் விவசாயிகள் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்காரு. கொஞ்சம் நல்லா கேட்சியா இருக்கு. இதெல்லாம் ஒரு சிறு கூட்டங்கள் மட்டும் சொல்லிட்டு போகாம தொடர்ந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்க்கணும். தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக ஸ்டாலின் வர்சஸ் விஜய் தான் அப்படின்னு முன்னிறுத்துவது மக்கள் மனசுல எந்த அளவுக்கு இருக்கிறதா பாக்குறீங்க? ஸ்டாலின் வர்சஸ் விஜயா தான் இருக்குதான். ஸ்டாலின் வர்சஸ் மக்கள் மத்தியில எப்படி இருக்கும் நாம எதுவுமே சொல்ல முடியல. இல்ல, அவர் முன்னிறுத்துறாரு. இல்ல, அது அவர் முன்னெடுக்கிறார். யாருமே யாரும் நான் தான் அப்படின்னு ஸ்டாலினுக்கு நான் யாரும் சொல்லலாம். சொல்றதுக்கு பரிபூரண உரிமை உண்டு. ஆனால் தேர்தல் களம் தானே அதை நிரூபிக்க முடியும். கிரிக்கெட்ல நாங்க உட்காந்துட்டு பெவிலியன்ல உட்காந்து நான் செஞ்சுரி அடிப்பேன்னு பேசுறது பிரயோஜனம் இல்லை. ஃபீல்டு இறங்கி ஒரு 20-30 ஓவர்களை ஃபேஸ் பண்ணி பால் அடிச்சு பந்தை அடிச்சு 6 4 அடிச்சு 100 அடிக்கணும். நீங்க களத்துக்கு செய்யணும். அதுவரையில் நம்ம நல்லா இருக்கான்னா நல்லா இருக்கு, தேர்தல் வாக்குறுதிகள் நல்லா இருக்கா நல்லா இருக்கு, பேச்சு நல்லா இருக்கா நல்லா இருக்கு. ஆனா அது போதாது. அழகா இருக்கு, பட் செயல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, செயல்பாடு அது நம்ம காத்திருக்கணும். அது விஷயத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியாது. இன்று வரையில் நம்ம யதார்த்தத்தை பார்க்கறோம். எனக்கு எந்த விதமான வெறுப்பு இல்லை. இன்று வரையில் தமிழ்நாட்டில் திமுக எதிரில் அதிமுக, அதிமுக எதிரில் திமுக, இப்படிதான் இருக்கு இன்று வரையில். இனிமே நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் விஜய் இப்படி கிளைம் பண்றாரு. கிளைம் பண்றது தப்பு இல்லை. அதான் ஒரு தேர்தல் காலத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதே திமுக அதிமுகவை எதிர்த்து பாமக வந்திருக்கு, தேமுதிக வந்திருக்கு, மறுமலர்ச்சி திமுக வந்திருக்கு. ஏன் மக்கள் நீதி மையம்னே சொன்னாங்க. இவங்களும் இல்லை அவங்களும் நான் நடு அப்படின்னா. இதுவரை நான் சொன்ன அத்தனை கட்சிகளுமே ஏதேனும் ஒரு பக்கம் சாஞ்சிருக்காங்க. அதனால விஜய் பொறுத்து இருந்தா பார்க்க. தாவேக்காவிற்கு இருக்கக்கூடிய அபரிவிதமான அந்த வரவேற்பை பார்த்து காங்கிரஸே தாவேக்கா பக்கம் போகலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை எப்படி சார் புரிஞ்சிக்கிறது? இல்ல, அதுக்கு என்ன காரணம்னா தாவேகா மீதான ஈர்ப்பு ஒரு பக்கம் இயல்பா இருக்கு. சினிமா நடிகர் கவர்ச்சி கிரவுடு வருதுங்கிறது ஒன்று. வெற்றிக்கான சாத்தியம் இருக்கா? என்னமா வெற்றிக்கான சாத்தியம்? நீங்க வெற்றிக்கான சாத்தியத்தை நான் எதையுமே சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது, ஜோதிச்சு சொல்ல முடியாது. ஒரு தேர்தல் கட்ட நீங்க அதிமுக சக்தி வாய்ந்த கட்சின்னு 70கள் எப்படி முடிவு பண்ணீங்க? 73ல மக்களவை தேர்தல், திண்டுக்கல் தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற பிறகுதான், அவர் நிறுத்திய கேண்டிடேட் மாயத்தவர் வெற்றி பெற்ற பிறகுதான் நமக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பத்தி தெரியும், எம்ஜிஆரோட கட்சியை பத்தி நமக்கு தெரியாது. எம்ஜிஆர் எந்த படத்துல நடிச்சாலும் சக்சஸ் 100 days, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அரசியல் கடத்தை நாம எப்போ முடிவு பண்ணோம்? 1973 ஒரு கட்சியை தொடங்கி 72 ஓராண்டில் முடிவு தேர்தல் கடத்தான் அவரது பலத்தை நிரூபித்தது. அதே மாதிரி
தேர்ந்தெடுக்க இல்லாத நம்ம சொல்ல முடியாது, நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனா சொல்றது நல்லா இருக்கானா இருக்கு, ஓகே, வசீகரமா இருக்கா இருக்கு, மக்கள் அங்க உள்ள கூடியிருந்த மக்களை வரவேற்கிறாங்க இருக்கு, அதெல்லாம் நான் மாற்ற சொல்ல மாட்டேன். திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறாரா என்றாலும் ஆமாம்னு சொல்லுவேன். திமுகவுக்கு எதிராக இருப்பது மட்டுமே அவருக்கு சாத்தியக்கூறு அல்ல, வெற்றிக்கு சாத்தியக்கூறு அல்ல. திமுகவை எதிர்த்து இப்ப நான் 1970களில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தது, திமுகவுக்கு அரசுக்கு எதிராக இந்திரா காங்கிரஸ் இருந்தது, திமுகவுக்கு எதிராக அதிமுக இருந்தது எம்ஜிஆர் தொடங்கிய போது. ஆனா யார் நின்னாங்க கடைசியா? ஆகையினால களம்தான் எது யார் வலிமையானவர்கள் மாற்ற சக்திங்கிறது களம் தான் முடிவு செய்யும். ஓகே, ஆமா, அதனால நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இன்னொரு தகவல் என்னன்னா, ஏன் காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகுது, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் தாவேகா பக்கம் சாய்வதற்கு கொஞ்ச நாளா சொல்றாங்க. என்ன காரணம்னா, ஒன்று திமுகவில் அவங்க கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாங்க. இரண்டாவது, திமுக காங்கிரஸ் கட்சியில 2 தரப்பினர், ஒண்ணு திமுகவோட கூட்டணி போகணும், திமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இந்த 2 தரப்பினர் திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடாது என்று கருதுபவர்கள் இருக்காங்கல்ல, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், அவங்க தாவேகாவை சூஸ் பண்றாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் வெளியேறினா பாஜக பக்கம் அதிமுக பக்கம் போக முடியாது, அதிமுக பக்கம் போக முடியாது. ஏன்னா அதிமுக இப்போது பாஜகவோட இருக்கு, ஒருவேளை அதிமுக தனியா இருந்தா கூட போகக்கூடும், சாத்தியம் இருக்குன்னு சொல்றாரு. அதனால வேற வழி என்ன இருக்கு? தாவேகா. ஸோ தாவேகா பக்கம் சாயிறாங்க, ஒன்று. ரெண்டாவது, விஜய் கலந்து கொண்ட எந்த கூட்டத்திலும் காங்கிரஸை தாக்கியது இல்லை, 2. மூன்றாவது, புதிய சக்தியாக இருக்கிறதுனால ஒரு கட்சியை சார்ந்திருத்தல் எந்த கட்சிக்கும் ஒரு இயல்பு. சரி, இவங்க கிரௌடா இருக்காங்கன்ட்டு கடந்த காலத்தில் மறுமலர்ச்சி திமுக, தேமுதிக போன்ற கட்சிகளோடு சேர்ந்தாங்க இல்லையா, அவங்க வசீகரத்துக்காக பார்த்து. அந்த மாதிரி மூன்றாவது, இந்த 3 காரணங்களால காங்கிரஸ் கட்சி திமுகவால் ஈர்க்கப்பட்டிருக்க கூடும் இயல்பா, அப்படிதான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. பாரத பீப்பிள் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.